ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் எந்த பிளேஸ்க்கு நம்ம சுற்றி பார்க்க போகலாம் அப்படிங்கிறத உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். என் கையில் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல சொன்னது தான். நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கு கார்டு தருவாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம மெட்ரோ ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பல்சாரை எல்லாத்துலேயும் போனோன்னே நான் போயிட்டு ஓடினா அந்த பிறகு மல்சாரை கார்டு அடிக்கிறா. அடுத்து கார்டை நான் அந்த மாதிரி ஸ்கேனர் வச்சுருப்பாங்க, அதில் இப்படி வைக்கணும். வச்சா நம்ம எந்த ஸ்டேஷனில் ஏறுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கூடும் அந்த கார்டில் இருக்கிற காசுலேருந்து. ஸோ நம்ம திருப்பி வெளியேறும்போது இந்த கார்டை அந்த ஸ்கேனரில் வச்சு தான் நம்ம வெளியேறணும். ஸோ நம்ம எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷனில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிறது அந்த கார்டில் எல்லாமே டீட்டெயில் அதிலே ஸ்டோர் ஆகிரும். ஸோ அதுக்கேற்றப்பில் அமௌண்ட் லெஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கார்டை டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே எங்கே பார்த்தாலுமே இந்த எஸ்கலேட்டர் அப்படி இல்லாட்டினா லிஃப்ட்டு, இந்த ரெண்டை தாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 90% மக்கள் எஸ்கலேட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10% அதில் வயசானவங்க, ஹேண்டிகேப்பாக இருப்பாங்களே அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே இந்த இதுதான். இப்போ நம்ம ஏறின ஸ்டேஷன் மெட்ரோ ட்ரெயினில் தான் நம்ம அந்த ஸ்டேஷனில் தான் ஏறி இருக்கோம். ஸோ இது எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலேருந்து அந்த கண்ணாடி வியூவிலேருந்து நம்ம காட்டுறோம். இந்தளவுக்கு அங்கே எல்லாமே ஹைட்டான பில்டிங்ஸ். அங்கே ரொம்ப லோவாக ஒரு மாடி 2 மாடி அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹைட்டாக இருக்கிறது தான். ஃபோட்டோ செல்லுவாங்க. இங்கே எப்படி அப்படின்னா, மெட்ரோ ட்ரெயினில் தண்ணி குடிக்கிறதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே செய்யக்கூடாது. மேபி ஒரு சின்ன குழந்தைய கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு அங்கே தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதை எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுக்கு தான் அங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிவகாசியில் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதேமாரி குழந்தைங்க அழுச்சு அதுக்கு ஏதாவது தண்ணி ஆற்றி கொடுக்கணும், பால் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே எந்த ஸ்டேஷன் இங்கே ஒரு செகண்டுக்கு ஒருக்க ஸ்டேஷன் நின்றுக்கிட்டே தான் இருக்குது மெட்ரோ ட்ரெயின். ஸோ அந்த ஒரு செகண்டில் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியேறிடணும், அந்த ட்ரெயினை விட்டு வெளியேறி நார்மலாக இருக்கா. ஸோ அந்த இடத்துல நம்ம தண்ணியை கொடுத்துட்டோ இல்லை பிஸ்கெட்டோ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு அடுத்து 5 மினிட்ஸ்லேயே ட்ரெயின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவை ட்ரெயின் மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் திருப்பி நம்ம ஏறிக்கிடலாம். இந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் கார்டன். இங்கே நல்ல பெரிய கார்டனாக இருக்குது. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு பிளேசஸ் ரொம்ப அதிகமான இதில் இருக்குது, நிறையாவே இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. அடிக்கடி எப்போ மழை பெய்யும் என்ன எதுவும் தெரியாது. திடீர்னு வெயில் அடிக்குது, ஆனால் வெயில்லாம் ரொம்ப சுள்ளுன்னு அடிக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக வெயில் அடிக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா மழை பெய்யுது. ஆனால் ரோட்டில் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. ஆங்காங்க ஃபுல்லாக ரோட்டுக்கு ஆங்காங்க இடத்துல பெரிய வாரங்களுக்கு முடியல ஓட்ட கண்டிப்பாக வச்சுருக்காங்க. அது வழியாக மழை தண்ணி ஃபுல்லாக. ஸோ மழை தண்ணி தேங்கியிருக்கிறதோ சகதிங்கிற ஒரு இதோ எதுவுமே இங்கே பார்க்கவே முடியாது. இந்த பிரியான்னு ஒரு பாட்டு ஓடுமே, அதில் அப்படியே தேடுவாங்களே அதுவா? ஒரு வீட்டுக்குள்ளே கயரில் கட்டி போட்டிருப்பாங்க சேரில். வேற பாட்டா? இது மெட்ரோ ட்ரெயினை விட்டு நம்ம வெளியேறியாச்சு. வெளியேறி திருப்பி இன்னொரு பிளேஸ்க்கு மாறுறோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் இருக்கிற பிளேஸஸ்க்கு கீழே இவ்வளோ ஒரு கடைகள் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக கடை நிறையா இருக்குது அந்த இடத்துல. இது ஒரு ஸ்நாக்ஸு. இங்கே மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நைட் நேரத்தில் எல்லாருமே ஒரு 70% இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் தான் சாப்பிட்றாங்க. யார் கையில் பார்த்தாலும் ஒரு 7 மணிக்கு மேலே வேலையை ஆஃபீஸ் விட்டு வராங்க பார்த்தீங்களா, அப்படி வர்றவங்க எல்லார் கையிலுமே லேடிஸ் கையாட்டம் இருக்கும், ஜென்ட்ஸ் கையாட்டம் இருக்கட்டும் ஒரு பேக் வச்சுருக்காங்க. ஒரு பேக்கெட்டில் பார்த்தா ஏதாவது ஒரு ஃபுட்டு ப்ளஸ் பக்கத்தில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டின்னோ ஒரு பெரிய கப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சம்திங் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நைட் அவங்களோட சாப்பாடு. இங்கே முக்கால்வாசி பேர் வீட்டில் நைட் சமைக்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கே முக்கால்வாசி ஃபுல்லாமே ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அது பேராக இருக்கிறவங்க சரி, சிங்கிளாக இருக்கிறவங்க சரி, ஃபேமிலியாக இருக்கிறவங்க குழந்தைகளோட போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறையாவே இங்கே சாப்பிட்ற ஐட்டம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போ கேக்கு. இது நம்ம ஊரில் இருக்கிற ரோல் கேக் மாதிரி அந்த மாதிரி மாடல். அடுத்து நிறைய குக்கீஸ் இருக்குது.
நாங்கள் பார்த்தோம்னா 3 குட்டீஸ் கூட்டிகிட்டு போனோமா. ஸோ ஹாட் டாக்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க. 2 பக்கம் பார்த்தோன்னா பன்னு இருக்குது. பன்னுக்கு நடுவில் வந்து சிக்கனை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஹாட் டாக்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அது தவிர்த்து ஸ்வீட் பன்னுன்னு என்னமோ வந்துச்சு, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியேறி அது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு நம்மளாம் எங்கேயோ போகணும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின் அந்த இருக்குமா, அதுலேருந்து வெளியேறின உடனே பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ்ஸில் இந்த இடத்துல ஃபுல்லாமே டபுள் டக்கர் பஸ் தான் நிற்குமா. கீழேயும் சீட்ஸ் ஃபுல்லாமே இருக்கும், அதே போல் மேலேயும் இருக்கும். ஸோ மதுசரை வந்து டபுள் டக்கர் பஸ்ஸு போகணுன்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தனால அவளுக்காக டபுள் டக்கர் பஸ்ஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இங்கேயும் அதே போல் தான், நம்ம ஏறின உடனே ஒரு இடத்துல அங்கே வந்து ஸ்கேனர் வச்சுருக்காங்க. அதில் நம்ம கையில் இருக்கிற கார்டை வந்து அதில் வைக்கணும். ஸோ நம்ம எந்த தூரத்தில் ஏறுறோம் என்ன ஏது அது எல்லாமே அந்த காரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஏறின உடனே இந்த மாதிரி மேலே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இதில் நம்ம ஏறிக்கிடலாம். மேலே ஏறி நமக்கு எந்த சீட் வேணுமோ அதில் வந்து நம்ம போய் உட்காந்துருக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸில் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த மிரர் பெரியதாக இருந்தது, அது பக்கத்துலேயே போய் உட்காந்துச்சு. எனக்கு இதுலேருந்து டவுட் வந்துச்சு. இப்போ நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டோம், டிரைவர் கீழே இருக்கார், அப்போ எப்படி நம்ம கீழே இறங்கணும், எப்படி அதை அவங்க வந்து விசில் அடிப்பாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் சொன்னாங்க நம்ம இறங்கணும் அப்படின்னா பக்கத்தில் இந்த கம்பியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அந்த பட்டன் நம்ம ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இறங்க போகிறோம். அந்த ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இறங்க போகிறோம்னு சொல்லி நம்ம ப்ரெஷ் பண்ணால் போதுமா, கீழே டிரைவருக்கு சிக்னல் போயிடும். நம்ம போய் எப்பயும் போல் யூஸ்வலாக நம்ம ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்கிக்கிடலாம். இங்கே ரோடில் வந்து டிராஃபிக் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. நிறைய வெஹிக்கிள்ஸ் நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே அவ்வளோ கிளியராக எந்த ஒரு டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக போச்சு. பைக்கு காரு அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸு, ரோடுக்குன்னு தனியாக, பஸ்ஸுக்குன்னு தனியாக. ஸோ எல்லாமே தனித்தனியாக நிறைய இருக்குது இதில். டபுள் டக்கர் பஸ்ல தான் போவீங்களா? டபுள் டக்கர் பஸ்ஸில் வந்து நம்ம ஒரு லே ட்ராவல் பண்ணி அதுலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. அடுத்து ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம். அங்கே ஏதாவது குடிக்கிறதுக்கு காஃபி டீ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இதில் வந்து குட்டீஸ்க்குலாம் வேணாம், நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னாங்க. சரின்னு கேட்லாக் மெனு பார்த்தோம். என்னமோ நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பட் அதில் வந்து ப்ளூபெர்ரி, ரோஸ் மில்க் இந்த 2 தான் நல்லாயிருக்கும், மற்றது எதுவுமே நீங்களாம் குடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மதுசரோட பெரியப்பா சொன்னாங்களா. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினோம். மதுசரா ப்ளூபெர்ரி ஆல்ரெடி நான் குடிச்சு பார்த்துருக்கேன் நம்ம ஊர் சிவகாசியில், ஸோ ப்ளூபெர்ரி நல்லாயிருக்கும், நான் இதே வாங்கிக்கிறேன் அப்படின்னா. சரி குடிப்பியான்னு திருப்பி கேட்டேன். இல்லை நான் குடிச்சுக்கிடுவேனால சரி ஓகே நீ அதே வாங்கிக்கோன்னு சொல்லி அவளுக்கு ப்ளூபெர்ரி வாங்கி கொடுத்தாச்சு. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா கேரி பண்ணிக்கிற மாதிரி, நம்ம கையிலேயே எங்கே போனாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேரி பேக் மாதிரி அதில் ஒரு ஹேண்டிலும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இதை நம்ம வந்து கேரி பண்ணிக்கிடலாம். இப்போ உள்ளே வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்து உள்ளே போகிறோம். நீங்கள் உள்ளே வரும்போது பாருங்கள் அதில் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்குன்னு அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே போகும்போது நம்ம இப்படி கேரி பண்ணிக்கிட்டே போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற அப்படியே நாங்கள் வாங்கிட்டு அந்த பிளேஸஸ்க்கு போனோம். அந்த பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குங்க. ஒரு ஷாப்பிங் மால்னே சொல்லலாம். எப்போ வரிசையாக லைனாக ஒவ்வொரு லேயராலையும் என்னென்னவோ நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பிளேஸ் வந்து டுக்காத்லான் அப்படி சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் சொல்ல தெரியல, ஏதாவது சப்போஸ் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பண்ணிச்சுக்கோங்க. டுக்காத்லான்னாங்க. ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகணும் நாளைக்கு, அதுக்காக ஸ்விம்மிங் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தருண் விஜய் இருக்கான், எங்கள் மதுசாரா வந்து பெரியப்பா பையன், அது வந்து குட்டி பையன் தான். ஸோ ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அவங்க வந்து ட்ரெஸ்ஸு வந்து போகிறாங்க. ஸோ அது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போனோம். போய் பார்த்தோம் அங்கே வெரைட்டி இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது, நிறையா இருக்குது. அங்கே எல்லாம் ஃபுல்லு நிறைய ஒர்க் அவுட் மிஷினில் ஏகப்பட்டது இருந்துச்சு. பால் கலர் கலராக இருந்தது. பேக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து $3 இருக்குது. $3 அப்படின்னா நம்ம ஒரு இந்திய மதிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபி, 180 ரூபீஸ்லேருந்து அங்கே. ஆனால் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன பேக்கு தான். ஸோ கேப்லேயே நிறைய வெரைட்டி இருந்தது. ஸ்விம்மிங் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக
அதுலேயும் நிறைய கேப் இருக்குது, கண்ணாடி இருக்குது, ஸ்விம்மிங் கிளாஸ்க்குன்னு சொல்லி ட்ரெஸ்ஸு, அடுத்து அதுலேயும் நிறைய டவலு, ஷூ, ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. இதில் இந்த ஸ்கேட்டிங் போர்டு வேணும்னு சொல்லி அவன் தருண் ரொம்ப பயங்கரமாக அடம்பிடிச்சான். அதனால் இந்த ஸ்கேட்டிங் போர்ட்லேயும் இப்போ இருடா வெயிட் பண்ணுறா அப்படின்னா, இல்லை எனக்கு இதை தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கேட்டிங் போர்டை போய் எடுத்து வந்து காமிச்சான். இது ஓகே அப்படின்னு. வெயிட் பண்ணு, செக் பண்ணி வாங்குவோம் அப்படின்னோம். ஸோ இங்கிட்ட ட்ரெஸ் பார்க்க விடலை, அதுவும் பண்ணல. வாங்க அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுடா வெயிட் பண்ணுறான்ட்டு அப்புறம் அது பக்கத்துலேயே என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நிறைய இருக்குங்க. கிரிக்கெட்டுக்குரியது, டென்னிஸ்க்குரியது, வேறு ஃபுட்பால், வாலிபால், எல்லா பாலுமே, கிரிக்கெட் பால் எல்லா பாலுமே அங்கே இருக்குது. ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஒரு பெரிய மாலாக இருக்குது, பெரிய ஷாப்பிங் மாலாக இருக்குது. பட் பிளேஸஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது. திங்ஸு வெரைட்டி நிறைய எக்கச்சக்கங்க திங்ஸ் வெரைட்டிலாம். இந்த ஸ்விம்மிங் ஷூட்டுன்னு இருக்கா, நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணோம்னா, நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணும்போது கீழே சப்போஸ் முங்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்க நம்மளுக்கெலாம். அந்த மாதிரி பேக் இங்கே எல்லாமே இங்கே இருந்தது. தருண் ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. மதுசார் அது என்னன்னே தெரியாமல் எனக்கு ஒன்று வேணும்னு சொல்ல, அதுக்கடுத்து சரி நீங்கள் ஸ்விம்மிங் ட்ரெஸ்க்கு வாங்க அப்படின்ட்டு மதுசாராக்கு ஒன்று, ஜெஸ்வினுக்கு ஒன்று, தருணுக்கு ஒன்று, ஸோ 3 பேருக்கு ஒரு வழி ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. அது முடித்தோடனே சரி வாங்க ஸ்கேட்டிங் போர்டு பார்ப்போம்னு குட்டீஸ் எல்லாம் நச்சரிக்க, சரி வா போகலாம் ஓகே அப்படின்ட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டிங் போர்டு பார்க்க போனோம். ஸ்கேட்டிங் போர்டோட ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா $24. எப்படி அப்படின்னா நம்ம ஊர் மதிப்புக்கு 5400. வாட்டர் பாட்டில் வெரைட்டி நிறைய இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே பார்த்தோம்னா $4 இருந்தது. அங்கே இல்லாத திங்ஸே கிடையாது, எல்லா திங்ஸும் இருந்துச்சு. இந்த ஸ்கேட்டிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூட்டர் ஸ்கேட்டிங் இருந்துச்சு. இது மதுசாரா இங்கே வந்து ஓட்டி பழகிட்டா. இது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குமா, மொத்தம் 28 மாடி உள்ளது. அங்கே எல்லார் வீட்லேயுமே இந்த ஸ்கூட்டர் ஸ்கேட்டிங் இருக்கும். ஸோ இங்கே ஓட்டி பழகிட்டு எனக்கு ஒன்று இது வேணும், புதுசு தான் வேணும்னு சொல்லி ஒரே அழுக. அங்கே ஓட்டி பார்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன ட்ரையல் ரூம் வச்சுக்கோங்க. குட்டீஸ் எல்லாருமே அழகாக அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்கூட்டரை வச்சு ஓட்டி பார்க்குறாங்க. சாக்ஸ் வெரைட்டி அவ்வளோ கலராக நிறைய இருந்துச்சு. எல்லா வெரைட்டியில் எல்லா ரகத்துலேயும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு சைக்கிளுக்கு வந்து தனித்தனியாக வீல் தனியாக, சீட்டு தனியாக, சைக்கிளை முன்னாடி கூட வைக்கணுன்னா அதுக்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே தனித்தனியாக இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒன்று வந்து ஒரு பார்ட் வந்து உடஞ்சிச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம வாங்கி அதை புதுசாக நம்ம மாட்டிக்கிடலாம். கியர் சைக்கிள் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. ஜெஸ்வினுக்கு ரொம்ப நாள் ஆசை கியர் சைக்கிள் ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஸோ அங்கனக்குள்ளே போய் பார்த்து ஒரு ரவுண்டு மட்டும் ஒவ்வொன்று பார்த்தோம்னா $700, $800, 1000, 2000 இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சரி எதுடா ரேட்டு கம்மியாக இருக்குது பாருடா அப்படின்னு பார்த்தா பால் பார்த்தோம் அப்படின்னா $1 ப்ளஸ் 90 சென்ட்ஸு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா $110 ஒரு பால். அது வந்து கிரிக்கெட் பால். ஓகே ஓரளவு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு ஒரு பால். ஷூ வெரைட்டின்னா பார்த்திங்கன்னா கலரு அவ்வளோ டிசைனு, செப்பல் எல்லாமே அதிகபட்ச கலெக்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் கொடுத்துட்றாங்க. அந்த பேஸ்கெட்டில் நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்து அங்கே போய் பில் போடுறதுக்கு ஆள்லாம் கிடையாது. அங்கே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல்லாமே இவ்வளோ வச்சுருக்காங்க. அந்த கார்டு நம்ம அடித்தா போதும் நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கணுங்கிறத எல்லாமே வந்து நம்ம கார்டிலே அந்த அமௌண்ட் எல்லாமே லெஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. டென்ட்டு இங்கே ஃபுல்லாமே மலைப்பகுதிங்கிறதுனால இந்த ஊர் மக்கள் வந்து அடிக்கடி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் டென்ட்டு மாதிரி போட்டு அது
ஒரு என்ஜாய்ஃபுல்லாக ஒரு டூரிஸ்ட் மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து டென்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. டென்ட்லேயே பார்த்தோம்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி படுக்கிற மாதிரி, ஃபேமிலியிலே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க படுக்கிற மாதிரி, உள்ளே சேரு டேபிள் போட்டு படுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டென்ட்டு வெரைட்டிலே நிறைய இருந்தது. வாட்டர் பாட்டில் நார்மலாக நம்ம ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அந்த கிரிக்கெட் விளாட்றவங்க அந்த அவங்க ரிலேட்டடாக அந்த அதிலே டிஃப்ரெண்ட்டான டைப் வாட்டர் பாட்டில் இருக்குமா அந்த மாதிரியான டைப் எல்லாமே இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ் அங்கே இருந்தது. குக்கரு, பேனு, ஸோ இந்த மாதிரி வெரைட்டிலாம் அங்கே இருந்தது. இதாங்க நான் சொன்ன பேக்கில் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா $3. அடுத்து போக பார்த்திங்கன்னா 7, 9, 10, 100. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்லேயும் பேக் இருந்துச்சு. இந்த பேக் ரெண்டுமே தான் $3 உள்ளது. $3 ஆனால் ரொம்ப சின்னது. இந்த நம்ம ஸ்கூல்லலாம் குழந்தைங்க வந்து டியூஷன் போகிறாங்க, அப்புறம் ப்ரீ கிளாஸ்க்கு வந்து இந்த சாட்டர்டே கிளாஸ் போகிறாங்க, அந்த மாதிரி நோட் புக்குன்னு சொல்லி வெறும் டைரி, ஒரு ரஃப் நோட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸு அந்த மாதிரி கொடுப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற அந்த குட்டி குட்டி பேக் யூஸ் ஆகும். கொஞ்சம் பெரிய பேக் அப்படின்னா நம்மளுடைய நோட்டு புக்ஸு அதெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எங்களுக்காக உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.